ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தன்னை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு, தன்னை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அதாவது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சூழ்நிலைகளை வடிவமைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மளோட வாழ்க்கையில காணப்படுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் வடிவமைத்து நமக்கு அதை நன்மைக்கு ஏதுவாக முடிக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் குறிக்கிறது. ஆமென். சில வேளைகளில் நம்ம சூழ்நிலைகளை என்னடா இது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்க நினைச்சு கொண்டு இருப்பீங்க. ஆனா he is working on your behalf. அவர் உங்களுக்காக ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதுதான் நம்ம பாடுவோம். ஆமென். வழி செய்பவர் அந்த பாடல்ல ஆமென். even when I don't see don't working, even when I don't see don't working, you never stop working. ஆமென். நமக்காக ஒரு நன்மையை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறாராம். நம்மளோட கண்கள் அதை பார்க்காது, காதுகளும் அது கேட்கவில்லை, ஆனாலும் இதயத்திலும் தோன்றவில்லை. அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 2:9 வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வசனமும் ரோமர் 8:28 ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் ஒற்றுமை இருக்குது. என்னன்னு பண்ணா, தேவன் அன்பு கூறவர்களுக்கு, ஹல்லேலூயா, அவர் அன்பு கூறவர்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுவது எல்லாம் நன்மையா முடியும்னு ரோமர் வசனம் சொல்லுது. அதான் அந்த நன்மையா முடிகிற காரியத்தை உங்க கண் என்ன பண்ணாதான், காணாதான், காது கேட்காதான், மனுஷ இதயத்துல தோன்றவும் செய்யாதா. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை எப்படிலாம் மாறுமோ அப்படிலாம் மாறிக்கிட்டே போகும். நம்ம நினச்சிருக்கே மாட்டோம். ஆனால் அது கடைசியில் ஆண்டவர் நான் எல்லாம் முடிச்சு காணும்போது ஆஹா இதுக்கு தான் ஆண்டவர் செஞ்சாரா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவர் சூழ்நிலைகளை வடிவமைக்கிற தேவன். சூழ்நிலைகள் சாதகமாக இல்லைனாலுமே உங்களுக்கு அதை சாதகமாக மாற்றி அமைத்து அதை நன்மையாய் முடிவு பண்ணுவார். ஹல்லேலூயா.